தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கையை விரித்தது திமுக. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கையை விரித்தது திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தை கட்சியானது திமுகவுடன் கூட்டணியில் உள்ளது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்குரிய அங்கீகாரத்தை திமுக கொடுக்க மறுக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று வந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது. தன்னை விட பலம் குறைந்த காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதி வழங்கப்பட்டதாக திருமாவளவன் கருதுகிறார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து 6 ராஜ்யசபா உறுப்பினர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதில் தனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று திருமாவளவன் மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் திருமாவளவனுக்கு மு.க. ஸ்டாலின் கையை விரித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படாது என்று உறுதியாக தெரிவித்துவிட்டார். திருமாவளவன் வேறு வழியில்லாமல் விசிகாவை திமுக கூட்டணியில் இணைத்து தொடர்கின்றார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளார். வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்கிறார். கூடுதலாக தொகுதிகள் கேட்கிறார். கடந்த முறை 6 தொகுதியில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இந்த முறை 25 தொகுதிகள் அல்லது இரட்டை இலக்கத்தில் தொகுதியை எதிர்பார்க்கிறார். திமுகவோ ஒற்றை இலக்கத்தில் தான் தர முடியும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடையாது என்று திமுக கையை விரித்துள்ளது. இது திருமாவளவனுக்கு சற்று வருத்தத்தை கொடுத்துள்ளது. நீண்ட காலமாக ஒரே கூட்டணியில் இருந்தால் இதுதான் பிரச்சனை. தன்னை விட்டால் கூட்டணி வைக்க வேறு யாரும் இல்லை என்ற நினைப்பு திமுகவுக்கு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திமுகவை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற ஒரு நிலை உள்ளது. அதிமுக பக்கம் செல்ல நினைத்தால் அங்கே பாஜக உள்ளது. தமிழக வெற்றி கழகம் பக்கம் போக நினைத்தால் அந்த கட்சியே ஆடிப்போய் உள்ளது. இந்த சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் திருமாவளவன் தொடர்கின்றார்.